வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு தோழர் லெனின் அவர்கள். அவர்கிட்ட கேட்க நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பெஹல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்தோடனே மோடி சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தாரு. பாதியிலேயே தன்னுடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டு திரும்பி வந்தாரு. வந்தவர் நேரா பீகார்ல தேர்தல் மேடையில போயிட்டு, இதற்கான கனவிலும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி கொடுப்போம், எங்க ரத்தம் கொதிக்குது அப்படின்லாம் பேசினாரு. திடீர்னு நேத்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு பதிவு வருது எக்ஸ் வலைதளத்துல. இந்த மாதிரி நான் 2 பேர்ட்டையும் பேசிட்டேன், அதனால இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வருகிறது அப்படின்னு ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. காலங்காலமாக நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீர் விஷயங்கிறது இன்டர்னல் விஷயம், இதுல வேற எந்த நாடும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடதான் இந்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இப்போ இதனால் வரைக்கும் ரத்தம் கொதிக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் பிளட் பிரஷர் குறைஞ்சு போச்சா, ஏன் ட்ரம்ப் இதை சொன்னதுக்கு அப்புறமும் வாய மூடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த ஒட்டுமொத்த சினாரியோவை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா ட்ரம்ப் கார்டே ட்ரம்ப் தான். ட்ரம்போடைய ட்ரம்ப் கார்டு மோடி தான்ங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிற தருணமாகத்தான் இதை பார்க்கிறேன். ஏன்னா இந்திய வெளியுறவுத்துறையை பொறுத்தவரை வெளியுறவு கொள்கை என்பது சுதந்திரத்துக்கு பிறகு தொடர்ந்து நம்ம அணிசேரா இயக்கத்தில் இருந்திருக்கிறோம், நடுநிலை வகிச்சிருக்கிறோம். போராடுகிற, சுதந்திரம் பெற துடிக்கிற அல்லது கருப்பின மக்களினுடைய மிக முக்கியமான நாடாக இருந்த தென்னாப்பிரிக்க விடுதலை வரையும் பார்த்தீங்கன்னா காலனி ஆதிக்க ஏகாதிபத்திய எதிர்ப்புல எப்போதுமே நாம மிக கூர்மையாக இருந்த நாடாக இருந்திருக்கிறோம். ஆனா இன்றைய ஆட்சியாளர்கள் அதற்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இவங்க எப்பயுமே ஏகாதிபத்தியத்தை ஆதரிக்கிற ஏஜென்ட்டுகளாகத்தான் தந்திருக்கிறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸே வகுப்புவாதத்தை பற்றி சொல்கிற போது காலனி ஆதிக்க விசிறி எறிகிற சில ரொட்டி துண்டுக்காக வாலாட்டக்கூடியவர்கள் தான் இந்த வகுப்பு வரியர்கள் என்று குறிப்பிட்டிருக்க. அந்த மாதிரி இருந்தவங்க தான். இன்று இப்ப நீங்க பெஹல்காம்ல நடந்த அந்த தாக்குதல் என்பது கடும் கண்டனத்துக்குரியது. நாம் எல்லோருமே கண்டிச்சிருக்கிறோம். 25 இந்தியர்கள், ஒரு நேபாளி சிட்டிசன், மொத்தம் 26 பேரை பழிவாங்கியது. அது நடந்த போதே இங்க இருக்கிற அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அநேகமா பாத்தீங்கன்னா ஒரு நேரடி வர்ணனை நடத்திட்டு இருந்தது. ஒரு மதவெறி, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கட்ட வச்சது. அதுல படுகொலையானவர் ஒரு இஸ்லாமியர், ஒரு குதிரை ஓட்டி. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் நினைச்சிருந்தா அவர் தப்பிச்சிருக்கலாம், அவர் விரட்டிதான் விட்டாங்க அந்த பயங்கரவாத அமைப்பினர். ஆனா அவர் தான் தானா போய் தன்னை நம்பி வந்தவர்களை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக உறுதியாக நின்று தன்னுடைய இன்னுயிரை நீத்தார். ராணுவம் எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்றோமோ அதற்கு கொஞ்சமும் குறையாத அளவிற்கு மாபெரும் தியாகத்தை செய்தவர் அந்த காஷ்மீரி இளைஞன் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், காஷ்மீர் மக்கள் எந்த காலத்திலையுமே பயங்கரவாதத்துக்கு அங்க சில தாக்குதல் நடக்கும். ஆனா மக்கள்னு வர்ற போது அவங்க எப்பயுமே ஒரு அமைதியையும் வளர்ச்சியையும் தான் விரும்பி இருக்கிறாங்க. என்ன சொன்னாரு தேவ்ஜி? 370வது பிரிவை நீக்கிவிட்டு 35A நீக்கிவிட்டு மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வந்துட்டோம், இந்தியாவோடு இணைந்து விட்ட பகுதி, இனிமே எங்க ஆட்சி காலத்துல பயங்கரவாதம் இல்லை. நாடாளுமன்றத்துல சொன்னாரு, இதற்கு முன்பு 7700 தாக்குதல்கள் இருந்தது, இப்ப 2500 குறைச்சிட்டோம், இப்ப சுத்தமா ஜீரோ ஆக்கிட்டோம், பயங்கரவாத தாக்குதலே இல்லை என்றெல்லாம் சொல்றாரு. என்றெல்லாம் சொன்னது மட்டும் அல்லாம இனிமேல் பயணிகள், சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு செல்லலாம், எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் சொன்னதுதானே நம்ம சாட்சாத் அமித்ஷா ஜி. அதையெல்லாம் நம்பிதானே போறாங்க. அப்ப அந்த பஹல்காம் என்கிற இடம் 3 அடுக்கு பாதுகாப்பு உள்ள ஒரு இடம். அப்ப 3 அடுக்கு பாதுகாப்பை ஏன் அவர்கள் எடுத்தாங்க? இதற்கு முன்பு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மோடி போக வேண்டிய விஷயம் இருந்தது, அதையும் அவர் கட் பண்ணார். அதுல பல பேருக்கு சந்தேகம் வரலாம். பிரதமர் என்கிற முறையில் சந்தேகப்பட வேண்டாம், ஏதோ ஒரு முக்கிய காரணங்களுக்கு அவரை நிறுத்திட்டதா சொல்லுவோம், வச்சுக்குவோம். ஆனாலும் கூட அதுக்காக ஏற்கனவே இருந்த பாதுகாப்பு வளையத்தெல்லாம் உடைச்சி உள்துறை அமைச்சருக்கும் மற்றவங்களுக்கும் போடணும்னு என்ன அவசியம் இருந்தது? அப்ப சுற்றுலா பயணிகள் ஒரு 2000 பேர் போறாங்க, ஒரு அடுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. ஆனா உங்களுக்கே தெரியும், நம்ம கங்கனா ராவத்துக்கு இன்று வரை பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. நம்ம விஜய் கட்சி ஆரம்பித்து இவ்வளவு நாள் 9 நாள் ஆகல,
அவருக்கு தமிழ்நாட்டுல தென்கோடி முனையில் இருக்கிற அவருக்கு என்ன பயங்கரவாத தாக்குது எனக்கு தெரியல. எந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல அதை வாங்கினாங்கன்னு தெரியல. அவருக்கு ஒய்பிரிவு கொடுத்திருக்காங்க, அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க, இப்படி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஒய்பிரிவு இசட் பிரிவு வாங்கணும்னே சங்க பரிவாரத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் தங்களுடைய சொந்த காரை பெட்ரோல் குண்டு வீசி கொண்டு வெடிச்சிட்டு நாடகம் ஆடியதையும், அது நல்ல வேலை தமிழ்நாட்டு காவல்துறை அதை கண்டுபிடித்ததையும் நமக்கு தெரியும். அப்ப இது ஏன் இந்த நாடகம் என்பதுதான் கேள்வி. எனவே பகல்காம்ல நடந்திருக்கிற அந்த மிக பெரும் தாக்குதல், அதற்கான பயங்கரவாத நாம் கண்டிக்கிறோம். அதற்கு பாகிஸ்தான் ஆதரவு என்றால் கட்டாயம் நாம கண்டிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு எளிய இலக்காக வைக்கிற அளவிற்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் வராம இருந்துச்சா, ராணுவத்தில் நடந்தது என்ன, அதை ஏன் மக்கள் மத்தியில சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப இது ஏன் எந்த மீடியாவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கேள்வியை எழுப்பணும்? இப்ப பாகிஸ்தான்ல இது மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமே, ஆனால் அங்க இருக்கிற மீடியா கேள்வி கேட்கிறது. ஆனா இங்க இருக்கிற மீடியா ஏன் அப்படி போயிடுச்சு? அமெரிக்கா வியட்நாம் மீது போரிட்ட போது, அல்லது இப்போது நீங்க ஈராக் மீது போரிட்ட போது கூட அங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் பிரச்சாரம் செய்தது, ஒன்று ரெண்டு கேள்விகள் கேட்டது, மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்க ஏன் இந்த கேள்வியே வரல? எனவே இது ஒரு நுட்பமான பிரச்சார யுத்தியாக மேற்கொண்டார்களோ என்கிற ஐயத்துல எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிச்சயமா அப்படியான ஒன்றுதான். நீங்க சொன்னது போல சவுதி அரேபியால வந்து திடீர்னு ஒரு நாள் பயணத்தை ரத்து செய்து விட்டு வர்றாரு. நேரடி கிரிக்கெட் நேரடி காட்சிகள் போல கட்டுக்கட்டுன்னு வர்றாரு. முகத்தை பாருங்கள், எல் விழுந்தால் அது வெடிக்கும் போல இருக்கு, கடுகு திரிக்கிறது மாதிரி இருக்கிறது, எண்ணெய் சட்டியில போட்டா என்ன ஆகும், ஏன்னா என்ன நடக்கப் போகிறதோ, நாட்டில் என்ன வரப்போகிறதோ என்றெல்லாம் நேரடி வர்ணனை. வந்தாரு ஜி, வந்து அப்படியே எல்லாரும் பார்த்தாரு, கும்பிட்டாரு, பேசினாரு. சல்லுன்னு அடுத்த வண்டியில பீகாருக்கு போயிட்டாரு. பீகார்ல போய் ஒரு தேர்தல் பரப்புரையில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இன்னொரு நாட்டிற்கு, அல்லது எதிரி நாடு என்று வைத்துக் கொள்ளுங்கள், 26 பேரை கொன்ற ஒரு நாட்டிற்கு சவால் விடுக்கிறார் என்றால், இந்த நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம சொல்றோமே, அது எங்கே இருக்கிறது? நம்முடைய ராணுவ தலைமையகத்தோடு இவர் என்ன கலந்து பேசினார்? எப்படி இது நடந்தது? அப்ப இது எல்லாமே ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இப்போ நீங்க சொன்ன இதுக்கும் வந்துடலாம். இப்ப ட்ரம்ப் இந்தியா அறிவிப்பதற்கு முன்பே அவரை அறிவிச்சுட்டாரு. அப்ப யார் கையில உண்மையான அதிகாரம் இருக்கிறது? ஏன் இப்படி? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனையில ஏற்கனவே பல முறை அமெரிக்கா தலையிட எத்தனித்த போதெல்லாம் இந்தியா இது எங்கள் இருவருக்கு இடையே உள்ள பிரச்சனை, மூன்றாவது நாட்டிற்கு இடமில்லை என்பதுதான் நம்ம நாட்டினுடைய எழுதப்படாத விதியாகவே இருந்தது, வெளியுறவுத்துறை விதி. இன்னைக்கு அந்த விதியை எங்க தூக்கி போட்டிருக்கிறீங்க? குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டு ட்ரம்ப் ஆணையிட்டார், நீங்கள் செய்து கொண்டீர்கள். இது ஒன்றல்ல ரெண்டல்ல. இங்கே இஸ்லாமியர்களுக்கு தான் 56 இன்ச்சு நெஞ்சு அகலமா விரிச்சு காட்டுவார். ஆனா ட்ரம்புக்கு போனாக்க 36 கூட இல்ல 26 கூறி புரியுகிறார். ஏன் இந்த உடல் மொழி? அப்படி என்ன நடந்தது? பிரிக்ஸ் நாடுகள் பொது நாணயம் வந்த போது இதே பிரச்சனை, மற்ற எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்ட உறுப்பு நாடான இந்தியா அதற்கு எதிராக நின்றது. ஏன்? ட்ரம்புடைய விசுவாசத்தை அல்லது அமெரிக்காவின் விசுவாசத்தை காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான அந்த பிரச்சனை என்ன எதுல வந்தது? ஏன் அவர்கள் எல்லையில் அத்துமீறினார்கள்? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், எல்ஏசி. அதை மீறினாங்க, சண்டை வந்தது. 2000 கிலோமீட்டருக்கு மேல புடிச்சிட்டாங்கன்னு வந்துச்சுல. ஆனா அவர்கள் சொல்வது என்ன? நேட்டோவுல இந்தியா ராணுவ கூட்டமைப்பில் சேர்க்கிறது. இது ஏற்கனவே எல்ஏசி அக்கார்டு இருக்கு, அதுக்கு எதிரானது. நானும் சேரக்கூடாது, நீங்களும் சேரக்கூடாது என்பதுதான் விதி. அதை மீறி இந்தியா எப்படி அப்படிப்பட்ட அறிவிப்புகளை வெளியிடலாம்? அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். நீங்க அது அப்படி வந்து நான் ஏன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கேள்வியாக வந்தது. அப்ப சீனா அப்படி வைத்த போது கூட இந்தியாவில் இருக்கிற நாம் எல்லாம் இணைந்து நம்முடைய இந்திய பகுதியை மீட்க வேண்டும் என்றோம். ஆனா என்ன சொன்னது இந்த அரசு? அப்போது கூட நீங்க பார்க்கலாம், இந்த வீரம் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கியே வைத்திருந்தார்கள். ஏன்னா இன்னும் சொல்ல போனா சீனாவில நம்ம படையும் அவர்கள் படைக்கும் ஒரு ஒப்பந்தமே இருக்கு, ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அந்த எல்லை பகுதியில. நீங்க பாத்தீங்கன்னா 44 45 பேர் இறந்தார்கள், சீன தரப்பிலும் சேதம் வந்தது. ஆனா ஆயுதங்கள் பயன்படுத்தப்படல, அன்ஆர்ம்டு போர்ஸா தான் அவங்க இன்னும் சொல்ல போனா அந்த ஜூடோ முறையில தான் சண்டையை போட்டுக்கிட்டாங்க. அப்ப அப்படியான ஒரு ஏற்பாடு இருக்குது இல்ல. அப்ப அவங்களுக்கும் தெரியுது நம்ம நாட்டோட பிரச்சனை இருக்கு, நமக்கும் இருக்கு. ஆனாலும் கூட ஒரு பொது நியாயத்துக்கு நிற்கிற போது ஒரு சில விதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். டயலாக் தான் இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியும் என்று அவர்கள் வருகிற போது, அந்த ஒப்பந்தத்துக்கு மீறி நீங்கள் ஏன் இன்னொரு நாட்டோடு ஒரு ஒப்பந்த ராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஏன் கொள்ள வேண்டும்?
அப்ப நீங்களும் அமெரிக்காவினுடைய கூட்டாளியாக அடியாளாக வேண்டும் என்று நினைக்கிறீங்க. இது ஆசிய பகுதியில பதட்டத்தை வரும். எனவே அவர்கள் ஜியோ பாலிடிக்ஸ் நீங்க உங்களுக்கு எப்படியோ அது போல அவங்களும் வருவாங்கல்ல. அம்பன் தோட்டாவுல சீனா வந்து துறைமுகம் கட்டி கொடுத்த போது நாம எல்லாம் கொதித்தோம். நியாயம் இருக்கு. ஏன்னா நமது அண்டை நாடு தெற்கு எல்லையில இருக்கு. அப்ப அங்க வந்து ஒரு நாடு வர்ற போது நம்மளுடைய பாதுகாப்பு விடயம் என்பது கேள்விக்குரிய ஒன்றாக மாறும்னு நினைச்சோம். அதனால நம்ம அதை எதிர்த்தோம். இந்த அம்பன் தோட்டாவில் அது இல்லை. நேபாளில் வந்த போது நேபாளில் ஒரு இடதுசாரி அரசு போது இருந்தது. அப்படி இருந்த போது கூட அங்க பிரச்சனை வந்தது. ஆனா நேபாள அரசோடு உங்களுடைய பார்வை என்ன? அங்கேயும் ஒரு இந்துத்துவ சக்தியை மன்னர் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ஓப்பனா நீங்க பேசியதனுடைய விளைவு தானே அந்த ஆட்சி சீனாவுக்கு ஆதரவாக போனது. இந்தியாவோட ஆதரவா இருந்த ஆட்சி எல்லாம். அப்ப இது எல்லாமே நீங்க எடுத்து பாருங்க. அப்ப வெளியுறவுத்துறையில் உங்களுக்கு ஒரு நுட்பம் இல்லை. இன்னும் சொல்ல போனா பேச்சுவார்த்தை என்பதில் அல்லது இந்த டயலாக்னு சொல்றோம்ல டிப்ளமேட்டிக் டயலாக் அதுல எல்லாம் உங்களுக்கு தேர்ச்சி இல்லை என்பதை தெளிவா காட்டு. ஒரே ஒரு உதாரணம், நீங்க இந்த டொக்லான் பத்தி நம்ம சொல்றோம். டொக்லாம் சீனா, அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்? இந்த அஜித் தோவல் தான். ஏன் நீங்க அஜித் தோவலை இவ்வளவு ஆண்டு வச்சிருக்கிறீங்க? அஜித் தோவலுடைய மகனுக்கும் பாகிஸ்தான்ல இருக்கிற பெரும் நிறுவனங்களுக்கும் ஏற்கனவே பல கொடுக்கல் வாங்க வந்திருக்கு. வெளிப்படையான அந்த செய்தி வந்திருக்கிறது. இதே ஜிண்டால பிரதமர் வந்து திடீர்னு நவாஸ் ஷெரீப் இருந்தாரு, அழைச்சிட்டு போய் அவர் பிறந்த நாளுக்கு எந்த அறிவிப்பும் இல்லாமல் போனாரு. எதுக்கு ஜிண்டால் அழைச்சிட்டு போனாரு? நீங்க கூட நினைக்கலாம் அண்டை நாட்டுல வந்து ஒரு சகோதரத்துவத்தை அவருடைய பிறந்த நாளை வாழ்த்துவதற்காக சென்றிருக்கலாம்னு நம்பலாம். ஆனா ஜிண்டாலை ஏன் அழைத்துட்டு செல்லணும்? ஜிண்டாலை அழைத்து செல்வதன் மூலம் அவருக்கான இரும்பு சுரங்கங்கள் கனிம வளங்களுக்கான வேலை. அப்போ ஒரு பிரதமர் பெரும் நிறுவனங்களுக்கான இடைத்தட்டு தரகராக மாறி இருக்கிறார். அதனால எதிரி நாடு என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கே சென்று இதையெல்லாம் பேசுறார். அப்ப இந்த அடிப்படைகளையும் நீங்க வந்து பாக்குற போது இங்க இருக்கிற பிசினஸ் எலைட் கிளாஸுக்கும் அங்க இருக்கிற பிசினஸ் எலைட் கிளாஸுக்கும் இன்றும் நெருக்கமான நட்புறவு இருக்கிறது. நான் குறிப்பாக குற்றம் சாட்டுகிறேன். 20க்கும் மேற்பட்ட பெரும் குஜராத் நிறுவனங்கள் இன்றைக்கும் பாகிஸ்தான்ல வியாபாரம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எல்லளவும் முனையளவும் பாதிப்பு இல்லை. தேசபக்தியை பத்தி ஊருக்கெல்லாம் பேசுறீங்களே. இன்னைக்கு இப்ப எடுத்துங்க, இந்தியாவிலேயே ராணுவ தாக்குதல்ல இறந்து போன அதிகமான விதவையர்கள், கணவனை இழந்த மனைவிக்கு அதிகம் இருப்பது பஞ்சாப். அவங்க தேசபக்தியை தான் நீங்க காலிஸ்தானோட சேர்க்கிறீங்க. விவசாயிகள் போறாங்கன்னா காலிஸ்தான் பயங்கரவாதி ஊடுருவிட்டுங்கிறீங்க. ஆனா அந்த ராணுவத்துக்கு கிட்டத்தட்ட 74,000 பேரை இன்னும் இருந்திருக்கிறாங்க. நான் சொல்றது இந்த 15 ஆண்டுகள் 74,000 விதவியர்கள், இளம் விதவியர்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடம் எங்க இருக்கு? நீங்க தமிழ்நாட்டை எடுத்துங்க, 7.5 கோடி பேர், கிட்டத்தட்ட வந்து 45,000 பேருக்கு மேல விதவியர்கள் இருக்காங்க. 25 கோடி உள்ள ஊட்டிக்கே அவ்வளவு இல்லைங்க. நமக்கு 55,000 இருந்து 60,000 பேர் விதவிகள் இருக்காங்க. அவங்க வந்து 59,000 சொல்றாங்க. அப்ப ஊபியை விட நாம் அதிகமாக இருக்கிறோம். இந்த எல்லாத்துலயும் போடுறீங்கல்ல சதவிகிதம் மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த சதவீதத்தை போட்டா ஊபியை விட 3 மடங்கு விதவியர்கள் நம்ம இருக்கிறாங்க. 6 மடங்கு விதவியர்கள் எங்க இருக்காங்கன்னா குறிப்பாக பஞ்சாப்ல இருக்காங்க. குஜராத்தினுடைய நிலை என்ன? ஒரு 4,000 பேர். 4,000 பேரையும் குறைச்சு மதிப்பில்லை. அப்ப உங்க பங்களிப்பு என்ன இந்த போராட்டங்கள்ல, இந்த போர்கள்ல? அப்ப இது எல்லாமே இணைத்து பார்க்க வேண்டிய தேவையாக இருக்கிறது. எனவே இன்னும் சொல்ல போனா குஜராத் தானே டெஸ்ட் டியூப் உங்களுக்கு இந்துத்துவனுடைய பரிசோதனை கூடம். அங்க ஏன் தேசபக்தி இல்லை? ஏன்னா தேசபக்தி நீங்க உலகத்துக்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நம்மளாச்சு. ஏன் அங்க அந்த அளவுக்கு வரல? ஏன் ராணுவத்துக்கு வரல? இப்பயும் பாருங்க, இந்த எல்லையில ராணுவத்துக்கு ஆதரவாக ஒரு இளைஞர் பட்டாளம் திரண்டு போய் நின்று இருக்கிறது லட்சக்கணக்கில். அது யாருன்னா அக்னிவீர் திட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள். அது வந்து மிகவும் மோசமானது. இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. இப்போ நேத்து மாலை 5 மணில இருந்து சீஸ் ஃபயர், போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஆனா 5 மணிக்கு பிறகு பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கு. அதற்கு இந்தியா தரப்புல இருந்து எந்த எதிர்வினையும் ஆற்றப்படவில்லை அப்படிங்கறத பாக்குறோம். நேத்து நைட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷாபாஸ் ஷெரீப் பேசுறாரு. பல பொய்களை வந்து தொடர்ந்து அடுக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு என்ன சொல்றாரு, பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஆனா இதை ஒரு சாக்காக வைத்து இந்தியா நம்ம மீது அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. முழுமையாக போர் நடந்ததா என்பதை இன்னைக்கு வந்து கேள்விக்குறி. ஆனா இந்த போர்ல நாங்க வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சைனாவுக்கும் துருக்கிக்கும் நன்றி சொல்றாரு. எங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் ஆதரவா இருந்த சைனாவும் துருக்கிக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவுட் ரைட்டா சொல்றாரு, இந்த வார்ல நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சார், இது எப்படி நம்ம பாக்குறோம்?
அது ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டு மக்களை தயார்படுத்துவதற்கு அல்லது அந்த தேசம் விட்ட உணர்வை தட்டி எழுப்புவதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் அந்தந்த நாடுகளில் இருக்கிறவங்க பேசுறாங்க. இந்த சீஸ்பயரை பொறுத்தவரை மிக தெளிவாக 190 முப்படைகளும் அவங்க முப்படையும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. ஆனாலும் அதை மீறி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது கண்டிக்கத்தக்கது. இந்தியாவை பொறுத்தவரை என்ன சொல்லுது? இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைதி காத்துக் கொண்டிருக்கு. நீங்க ரஃபேலை பத்தி உலகம் முழுவதும் பேசுறோம். ரஃபேல் வந்து இன்னைக்கு வெஸ்டர்னைஸ்டு வெப்பன், த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர்கிராப்ட்னா ரஃபேல் தான். ஆனா ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு பாகிஸ்தான்ல. இப்ப அவங்க வெற்றின்னு சொன்னதே அதே தான். அதிகாரப்பூர்வமா இன்னும் அரசு தரப்புல இருந்து இல்ல, அது 2 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஒன்னு நியூயார்க் டைம்ஸ், இன்னொன்னு பிரான்ஸ் நாட்டின் அதன் சார்பாகவே அந்த உதிரி பாகங்கள் கிடைத்திருக்கிறத வச்சு பாக்குற போது ஒன்னு ரஃபேல் தான், இன்னொன்னு வந்து அதே தசால்ட் நிறுவனத்துடைய பழைய வெர்ஷன் ஒண்ணு இருக்கு. அந்த இதுவும் சேர்ந்துதான் 2 விமானங்கள் உறுதியாக போயிருக்கு. ஒன்னு ரஃபேல், குறைந்தபட்சம் ஒன்னு ரஃபேல் தான் ஒரு உறுதி வந்திருக்கு. நாம என்ன சொல்றோம், இதை அடித்தது எது? செனாப் அப்படிங்கிற சீனாவுடைய ஒரு மோஸ்ட், இன்னும் சொல்ல போனா ஒரு எலைட் ஏர்கிராப்ட் தான், ஆர்முரி ஏர்கிராப்ட் தான். அப்ப என்ன சொல்லுதுன்னா, வெஸ்டர்னைஸ்டு வெப்பனை விட இன்னைக்கு வந்து சீனா வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. இப்ப J-10 அதை சொல்றாங்க. அதை நம்மளும் வாங்கியிருக்கலாம். அப்ப ஏன் வாங்கல? ஏன்னா நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. ஒண்ணு அமெரிக்கா கைகாட்டுற இடத்துலதான் விமானம் வாங்குது, அமெரிக்கா கைகாட்டுற இடத்துலதான் பெட்ரோல் வாங்குது. நீங்க சொன்னது மாதிரியே அமெரிக்கா கை காட்டுற இடங்கள்லதான் எந்த பொருளையும் வாங்குவது என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. நல்ல வேலை. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, அவர் தான் ட்ரம்ப். இப்ப என்ன விஷயம்னா, இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு, அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? சக்கர வியூகமா என்னமோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஒண்ணுதான் சுதேசி பேர். அது முழுக்க முழுக்க ரஷ்யாவுடைய முக்கியமான ஒரு இது. அது நம்மை காப்பாத்திடுது. அதுல 300 இருந்தது, இப்போ வந்து 400 ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, S-400. அது ரொம்ப இந்த போர்ல வந்து தரமானதாக எல்லா ஏவுகணைகளையும் அல்லது எதையும் தடுத்து எதிர்க்கக்கூடிய நம்முடைய வான் பாதுகாப்பை உரிய முறையில காக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு கருவியாக மாறிடுச்சு. இந்த நேரத்துலதான் இந்தியா முழுவதும் இருக்கிற ஆர்மரி, நம்மளுடைய ஆயுத கிடங்கு, ஆயுத உற்பத்தி சாலைகள் இருக்குல்ல, அங்க எல்லாம் தொழிலாளர்கள் இரவு பகலாக வேலை பார்க்கறாங்க. இந்த தொழிலாளர்களை தான் நீங்க விரட்டி விட்டீங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் விரட்டி விட்டீங்க. யூனிஃபார்ம் தைக்கிறத இழுத்து மூடினீங்க, பிரைவேடைஸ் பண்ணீங்க. நிர்மலா சீதாராமன் பெருமையா சொன்னாரு, சென்னையில ஆயிரக்கணக்கான தொழில் வரப்போகுது, ராணுவ தளவாட உற்பத்தி. இப்ப நான் கேட்கிறேன், கர்ச்சீஃப் தயாரிப்பதற்கு கூட ராணுவத்துக்கு இங்க ஏதாவது வந்திருக்கா? நிர்மலா சீதாராமன் சொல்லுவார, எல்லாத்தையும் பிரைவேடைஸ் ஆக்குறீங்க. ஆனா அவங்களுக்கே தெரியுது, இந்த மாதிரி நெருக்கடி நிலையில ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் உரிய முறையில் அவருக்கு செயலாற்றும்னு. இன்னைக்கு அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டிருக்காரு, இரவு பகல் பாராம 24 மணி நேரமும் இயங்கிட்டு இருக்கு. அப்ப துப்பாக்கிகள் தயாரிப்பது, ஏவுகணைகள் தயாரிப்பது, போர் தளவாடங்களுக்கான உற்பத்தி என்பது இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது பொதுத்துறை நிறுவனங்கள் தான். அப்ப அந்த தேவையே உணர்த்தி இருக்கு. அப்ப நெருக்கடி காலகட்டங்களில் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை எப்பயுமே, நீங்க உங்களுக்கு சொல்லுவேன், அண்டை நாடு 1000 தான் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் பாகிஸ்தான் என்பது ஒரு அண்டை நாடு. எதிரியை நீங்க மாத்தலாம், அண்டை நாட்டை நீங்க பெயர்த்து எங்கேயும் வைக்க முடியாது. அவங்களோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். அப்ப அவங்களோட வாழ்ந்தாக வேண்டும் என்றால் ஒரு டிப்ளமேட்டிக் நடைமுறை. ஏன்னா அங்கேயும் நிறைய இந்துக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. சீக்கியருடைய புனித இடம் அங்க இருக்கு. அப்ப நமக்கும் அவங்க இங்கேயும் வர வேண்டிய தேவை இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? இந்த ஒரு விருப்ப பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினீங்க. இந்த போற இந்த மாதிரியான விஷயத்த ஒரு விருப்ப பிரச்சாரத்துக்கு. அதனுடைய விளைவு என்ன? ஏறத்தாழ 6 மாதமா ஹார்ட் பேஷண்டா ஒரு குழந்தைய கொண்டு வந்து இங்க தங்கியிருக்காரு ஒரு பாகிஸ்தான். ஒரு பாகிஸ்தானிங்கிறதுக்காக வெளியேற்றுறீங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப ஆபரேஷன் பண்ண வேண்டிய காலகட்டம் அந்த குழந்தைக்கு, அந்த நேரத்துல வெளியேற்றுறீங்க. திருமணம் செய்து கொண்டார்கள். எப்பயுமே சீதைக்கு ராமன் இருக்கிற இடம் தான் சீதை, அயோத்தி. சீதைக்கு அயோத்திம்பாங்க, அதெல்லாம் ராமாயண பழமொழிய. ஆனா பாகிஸ்தான் பெண் வந்து நமது ஆண்களை காதல் திருமணம் செய்து இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க 30 வருஷமா. அவங்களையெல்லாம் பாகிஸ்தானி என்று சொல்லி அனுப்புறீங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய நேரடி விஷயங்களை ஏற்படுத்துது. அப்ப நீ ஒரு வெறுப்பை உங்கள் அரசியலுக்கு ஏற்றவாறு கட்டமைப்பதற்கு இதற்கு முன்பும் போர் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 99,000 பாகிஸ்தான் வீரர்களை கைது செய்தது, சரணடை வைத்தது இந்திய ராணுவம். உங்களுக்கு தெரியும்,
இந்திரா காந்தி அவர்கள் தலைமையிலான ஆட்சியின் போது மிகச்சிறந்த ஒரு போரை நடத்தியது. 2 தேசமா உடைச்சோம். வங்காள தேசம் உருவானது. அன்னைக்கு நிக்சன் தலையிட்டாரு, போயா கெட் அவுட், நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த தைரியம், அரசியல் துணிவு அன்றைக்கு இருந்தது. ஆனா அந்த அரசியல் துணிவு இங்க இல்ல. சொந்த மக்களை வெறுப்பை ஏற்றுகிற, வெறுப்போடு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு துணிவு தான் இங்க இருக்கிறத தவிர, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எஜமான் என்று சொல்லக்கூடியவன் அந்த அமெரிக்காவை பார்த்து ஒரு சுட்டுகளை கூட நீட்ட தயாராக இல்லை. இதுதான் இன்றைக்கு இருக்கிற மிக மோசமான தன்மை. அதன் விளைவை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிந்து நதி, திடீர்னு சிந்து நதிய ஸ்டாப் பண்ணிடுவோம். நாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா சிந்து நதி குறுக்கே நானும் எடுத்து எல்லாத்துக்கும் துளாவி பார்த்தேன், தோழர்கள்ட்டையும் கேட்டேன், நண்பர்கள்ட்டையும் கேட்டேன். எங்கேயுமே அணை கட்டப்படலை. அணை கட்டுறதுக்கு 20 வருஷம் ஆகுங்கிறாங்க. ஆனா ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டோம். அது ஏன்னா பக்கத்துல இருக்கிற இன்னொரு 3 நதிகள் இருக்குல்லவா, அதுல இருக்கிற தண்ணியும் இதுல வரும். அப்ப அந்த தண்ணியெல்லாம் போட்டு அடைச்சிட்டாங்க. ஆனா நேற்று முன்தினம் கடுமையான மழை காஷ்மீர் பகுதியில் அணை நிரம்பி விட்டது. யார் அடைப்போம் என்று சொன்னார்களோ அவர்களே 2 முறை திறந்து விட்டுருக்காங்க இப்போ சிந்து நதியில. ஏன் இந்த மாதிரியான தகில் திட்டங்கள் நாட்டு மக்கள் மத்தியில சொல்லுங்க. நிச்சயமா பயங்கரவாதத்தை எந்த விலை கொடுத்து முறியடிக்க வேண்டும். சொல்றீங்க ட்ரம்ப் ஒரு பக்கம் நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு பெருமை பேசிட்டு இருக்காரு. நாங்க ஜெயிச்சிட்டோம்னு பாகிஸ்தான் பிரதமர் பேசுறாரு. நம்ம பிரதமர் ஏன் சார் இன்னும் பேசல? ஏன் எப்படி பேசுவாரு? அவதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனைனா, பாகிஸ்தான் பிரதமர் பேசி ஆரம்பத்துல போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, போர் நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லும் போது நம்மள தேச துரோகி, ஆன்டி நாக்சல் அப்படின்னு ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாரு, எல்லாம் போனாங்க. ஆனா பிரதமர் வரல. அனைத்து கட்சி பிரதமர் வரல. இப்போ அனைத்து கட்சி கூட்டம், நான் என்ன சொல்றேன், குறைந்தபட்சம் ஒரு அரசியல் ஆகிய அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நம்ம போரை விளக்கிக்கலாம், சீஸ்ஃபயர் அறிவிக்கலாம் சொல்லி இருக்கணும். போர் போறதுக்கு முன்னாடி கேட்டீங்க. ஆனா நீங்களே முடிவெடுக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் இந்த டோட்டலிட்டேரியன் சொல்றோமே, இதுதான் எதேச்சதிகாரம் என்பது. எல்லாம் எனக்கே தெரியும் என்கிற மனப்பான்மை. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அடிபட்டு நிக்கிறீங்க. ஒரு அண்டை நாட்டுல இருக்கிற சின்ன நாடு பாகிஸ்தான், அவர்கள் துணிச்சலோடு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்கிறார்கள். இப்போ 56 அகலை நெஞ்சு அமித்ஷா சாணக்கியன், நவீன சாணக்கியன் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு தெரியல. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் ஒரு 10 ஆண்டு 10 நாட்களுக்கு பிறகு பல புதிய செய்திகள் வரும். என்னென்ன நடந்தது, எப்படி எல்லாம் நடந்திருக்கு இந்த போர்ல, உண்மையான பிரச்சனை என்ன என்பதெல்லாம் வெளிவரலாம். ஏன்னா 2019 அப்ப நடந்துச்சு இல்ல, அந்த நம்ம ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல புல்வாமா, அப்போ கூட என்ன ஆனிச்சுன்னா, நம்ம தான் ஏரியல் ஸ்ட்ரைக் பண்ணோம், துல்லிய தாக்குதல் அப்படின்னாங்க. துல்லிய தாக்குதல் நடத்தி எல்லாம் வந்துட்டோம், எதுவுமே இல்லைன்னு. நல்ல வேளை அவன் காணொலி காட்சியை வெளியிட்டான். இல்லைன்னா இல்லைன்னுட்டாங்க, இந்திய அரசு தரப்புல இல்லைன்னுட்டாங்க, யாரும் பாதிக்கல அப்படின்ட்டாங்க. அபிநந்தனுடைய உயிரை காப்பாற்றியது உண்மையிலேயே பாகிஸ்தானுடைய அந்த காணொலி காட்சி. அது வலைதளங்கள்லாம் பரவி அப்படி ஒண்ணு இருக்குன்னு 2 நாள் கழிச்சு கனத்த இதயத்தோடு ஆமாம் என்று ஒத்துக்கொண்டவர் நம்ம இந்தியன். இப்ப கூட எத்தனை ரஃபேல் வந்திருக்கு போனதுல திரும்பி, எத்தனை ஆயுதங்கள் நாம் செலவழித்திருக்கிறோம், எவ்வளவு ஹெலிகாப்டர் திரும்பி வந்திருக்கு, என்ன பாதிப்பு என்பதை இப்ப சொல்லலனாலும் இன்னும் எதிர்காலத்துல சொல்லி ஆக வேண்டும். இப்ப ராணுவத்துக்கு நம்பகத்தன்மை எல்லாம் போயிடும். எனவே இந்த அடிப்படையில எல்லாம் வைத்து பார்க்கிற போது, நீங்க சிந்தூர்னு பேர் வச்சீங்களே, அங்கிருந்தே சர்ச்சை துவங்குகிறது. நான் கேட்கிறேன், நீங்க அப்ப அது என்ன உங்களுடைய இது? அது இஸ்லாமிய நாடு, இங்க குங்குமத்தை அழித்தார்கள், எனவே நாங்களும் குங்குமத்தை அழிப்போம் என்று சொல்கிறீர்களா? அது ஏன் அதோடு இணைக்கணும்? அது ஒரு இஸ்லாமியனும் படுகொலையா இருக்கிறாரு. இதை நடத்தின இந்த இதை நடத்தியதே பெண்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெண்களை கமாண்டோக்குள்ள வைத்து அவங்க தலைமையில் இந்த போர் நடத்தியது ஏற்றுக்கொள்கிறோம். அதிலேயே ஒருவர் இஸ்லாமியர் தானே, அந்த குறைஷி என்கிற பெண்மணி. அவர் ஆத்தா காலத்திலேருந்து பாருங்க, லட்சுமிபாய் என்ன ஐஎன்ஏவுல படை வீரராக இருந்தவங்க, அந்த குடும்பம் ஒரு மாபெரும் தேசபக்த குடும்பம். அவங்க தாத்தா ஒரு பெரிய ராணுவ அதிகாரி, அவங்க குடும்பமே ராணுவத்தை சார்ந்தவங்க. அப்படி இருக்கிற போது இது யாரு இந்தியாவினுடைய பலவீனத்தை காட்டுகிறது?
இப்போ தீவிரவாதத்தை ஒழிக்க போறோம், ஜீரோ டாலரன்ஸ், தீவிரவாதிகளை முற்றும் அழிக்காமல் கனவிலும் நினைத்து பார்க்கக்கூடிய தண்டனையை வந்து அவங்க நினைச்சு பார்க்காத தண்டனையை நாங்க கொடுப்போம் அப்படின்னு மோடி மேடையில பேசினாரு. அதை தொடர்ந்துதான் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. இன்னைக்கு பாதியிலேயே பின்வாங்குறாங்க, சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீவிரவாதிகளை அழிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கும் இப்போ இந்த நாடு எடுக்கக்கூடிய நிலைப்பாடுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அப்ப நாம வந்து உண்மையா நாம எதற்காக இந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆரம்பித்தோமோ அதனுடைய நோக்கத்தை நாம சென்று அடைந்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இதுதான் நானும் கேட்க விரும்புறேன். அந்த 5 பயங்கரவாதிகள் தானே கொலை செய்தார்கள்னு வருது. அந்த 5 பேரும் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்களா, இந்த போரில் கொல்லப்பட்டு விட்டார்களா என்பதற்கான என்னென்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசு வெளியிடணும். 2வது விஷயம், இந்த போரின் காரணமாக இந்திய தரப்புக்கு எந்த பாதிப்பு, எந்த விதமான பாதிப்பு என்பதையும் மக்கள் மத்தியில் விளக்கியாக வேண்டும். அதே நேரத்துல எதற்காக அமெரிக்காவுடைய மத்தியஸ்திற்கு இந்தியா போனது, அந்த அழுத்தத்திற்கு ஏன் உடன்பட்டது? நீ ஐக்கிய நாடுகள் சபை சொன்னா கூட நியாயம் இருக்கிறது. போருக்கு எதிரான தொடர்ச்சியான நிலைப்பாடை எடுக்கக்கூடியது. ஆனா இதே அமெரிக்கா ஏன் இஸ்ரேல்ல வந்து தடுக்க மாட்டேங்குது? காசா மீது போர் நடந்துகிட்டே இருக்கு, அதை விரும்புகிறார்கள். இங்க ஏன் நடக்கக்கூடாதுங்கிறாங்க? ஏன்னா அமெரிக்காவுக்கான ஆயுதங்கள் அதை வாங்குகிற இடமா பாகிஸ்தானை மாத்தணும். அந்த ஒப்பந்தம் நடந்து போயிடுச்சு. இனிமே சீன ஆயுதங்களை விட நாங்களும் அமெரிக்க ஆயுதங்களை வாங்கினேன்னு சொல்லியிருப்பாங்க. உடனடியாக டீல் முடிஞ்சிருச்சு. அப்ப டீலுக்காக தான் இந்த போரா என்பது இன்னைக்கு வெளியே வந்துகிட்டு இருக்கு. எனவே இவற்றை எல்லாத்தையும் நீங்க நினைக்கிற போது நிச்சயமா அங்க வந்து பாகிஸ்தான் முழுமையான வெற்றி என்பதும் கண்டனத்துக்குரியது. அப்படியெல்லாம் வெற்றி அடைய முடியாது இந்த போர்ல அண்டை நாடுகளோடு. இந்தியாவினுடைய தன்மையில் இருந்து, இந்திய மக்களுடைய ஒற்றுமையில் இருந்துதான் ஒரு பிரச்சனை அணுகுமே தவிர, இந்திய மக்களுக்குள்ளேயே மத ரீதியான பிளவை ஏற்படுத்துவதற்கு ராணுவத்தை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, ராணுவ நடவடிக்கைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. நீங்க சீக்கிய மதத்துடைய புனித இடம் அமிர்தசரஸ் பொற்கோயிலே போன்றாங்க. அதுக்கு பேர் என்ன? ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தான். ஏன் அவங்களுக்கு தெரியாதா? வச்சிருக்கலாம்ல ஒரு தலைப்பாக வைத்து. அப்படியெல்லாம் புண்படுத்தி விடக் கூடாது என்பது தெளிவாக இருந்த ராணுவம். இன்று கூட ராணுவத்தினுடைய முன்னாள் ராணுவ வீரர்கள் பலர் சொல்கிற கருத்துகள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அதை மோடியும் அவங்க வகையராக்கும் காது கொடுத்து கேட்கணும். 1,80,000 பேர் ஏன் இன்னும் போஸ்டிங் போடல அப்படின்னு பக்ஷிங்கிற முன்னாள் தளபதி கேட்டிருக்காரு. மிக ஆத்திரமாக கேட்டிருக்காரு. அக்னிவீர் என்பது குறித்து மறுபரிசீலனை செய்யணும், அது மிக மோசமான திட்டம் என்பதை காத்திரமா சொல்லியிருக்காங்க. இப்படி பலர் அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொன்னாதான் எதிரி. முன்னாள் ராணுவ வீரர்களை நீங்க வந்து தேசபக்தி இல்லாருன்னு சொன்னா உங்கள்கிட்ட இருப்பது உண்மையிலே தேசபக்தியாங்கிற கேள்வி வரும். இது எல்லாவற்றையும் இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த பூமண்டலத்தை போருக்கு எதிராக, பொதுவா போர் கூடாது, அது குழந்தைகளை, பெண்களை, சாதாரண சிவிலியனை பாதிக்கக்கூடிய ஒன்று. ராணுவமும் மோதுகிற போர் உலகத்துல 1945 பிறகு இல்லைங்க. 45லயே முடிந்து விட்டது. 2ஆம் உலக போர்லயே சிவிலியன் தான் அதிகமா படுகொலை செய்யப்பட்டார்கள். எனவே இன்னைக்கு எல்லாமே அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த நிலைமையில் நாம் யோசிப்பது என்பது அப்படியானதாக இருக்க வேண்டும். நீங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த பயங்கரவாத தாக்குதலை என்ன பண்ணிருக்கணும், சர்வதேச சமூகத்துல கொண்டு போய் மிகப்பெரிய அளவிற்கு பாகிஸ்தானை தனிமைப்படுத்தியிருக்க வேண்டும். அதற்கான எல்லா தரவுகளும் தரவுகள் இருக்குது. அப்படி வச்சிருந்தீங்கன்னா அவனே சொல்லிட்டான், நீங்க உள்ள வந்து எங்களை எந்த ஏஜென்சினாலும் சர்வதேச ஏஜென்சி வந்து பார்க்கலாம். இது மிகச்சிறப்பான ஒரு இடம். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், உடனடியாக நீங்க அதற்கான துரிதமான பணிகளை மேற்கொண்டிருந்தீங்கன்னா நடந்திருக்கும். ஆனா அஜித் தோவல் மாதிரி ஆள் ஏற்கனவே ராணுவத்தை வேலை பார்த்த ஆள்கள் இந்த மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயத்துல எப்படி வருவாங்க? முரட்டுத்தனமாக தான் ஆலோசனை தருவார்கள். அப்ப இது ரொம்ப தெளிவா இருக்கிறது. அப்ப இதை பயன்படுத்த தவறி இருக்கிறது இந்த அரசு. நம்ம கையில பால் வந்த போது அந்த பாலை விளையாடுவதற்கு பதிலாக அவன் பக்கம் உதைச்சு தள்ளிட்டு அவனை விளையாட விட்டு, அதனாலதான் இன்னைக்கு இந்த சீஸ் ஃபயரை வந்து நடத்த வேண்டிய கட்டாயத்துக்குள்ளா இருக்கிறீங்க. நிச்சயமாக இந்திய அரசு மேற்கொண்ட தவறான இந்த விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமா எதிர்காலத்துல வரலாற்றுல அடுத்தமான பதில் சொல்லுவோம். ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறாரு, விரைவில் வந்து ஒரு பார்லிமெண்ட் செஷன் இல்லைன்னா ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுங்க, இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். என்ன நடந்தது, பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை பத்தி இன்னும் நம்ம முழுமையா பேசல, அதற்கப்புறம் நடந்த ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேசல, இப்போ திடீர்னு போர் நிறுத்தம்னு அறிவிச்சிருக்கீங்க. அப்ப இதையெல்லாம் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குது, டிஸ்கஸ் பண்ணணும். அதனால ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு.
இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுல நிச்சயமா அது ஏற்புடைய கருத்து. அது மிக முக்கியமா சொல்றேன். போர்ன்னு சொல்லி 15 நாள் இருந்துட்டீங்க. என்னுடைய கருத்து ஒரு சாமானியனா சொல்றேன். 15 நாளா எந்த தீவிரவாதியும் அந்த முகாம்ல அந்த பயங்கரவாதி இருக்க மாட்டான். ஏன்னா இந்தியா வெளிப்படையா அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு எப்போ நாங்க துவக்க போறோம்னு எப்படி அந்த இடத்துல இருப்பான்? அப்படி அறிவித்து விட்டு நீங்க அப்ப நீங்க யாரை காப்பாத்துகிறீர்கள்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப அதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே இது வெளிப்படையாக மக்கள் மத்தியில நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்டியோ அல்லது அனைத்து கட்சிகளை அழைத்தோ விளக்க வேண்டிய தேவை இந்த அரசுக்கு இருக்கிறது. தேவைப்பட்டால் அனைத்து கட்சியும் கூப்பிடுவதும், தாங்கள் முடிவெடுத்து விட்டால் அதற்கு அனைத்து கட்சி கூட்டங்கள் தேவையில்லை என்று முடிவெடுப்பதும் ஜனநாயகம் அல்ல, இந்தியாவுக்கு அழகும் அல்ல. கடந்த காலங்களில் எல்லா நேரங்களிலும் எல்லா போர்களிலும் நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக விவாதித்திருக்கிறது. அதன் விளைவாக தெரியாத விஷயங்கள் தவறுகளிலிருந்து நாம் மீண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அந்த தவறுகளை சரி பண்ணுவதற்கான ஒரு இடமே ஜனநாயக களம் தான், டயலாக் தான். அப்ப அந்த கருத்துக்களையும் உருவாக்கணும். உடனே நீங்க பிராண்ட் பண்ணி நீங்க ஆன்டி நேஷனல், உங்களுக்கு தேசபக்தி இல்லைன்னு உங்களுக்கு என்ன பக்தி இருக்குங்கிறத இப்ப காட்டுங்களேன். அப்ப என்ன செய்தி இதுல? எனவே இது எல்லாமே இணைத்து பார்க்க வேண்டியிருக்கு. மேற்கத்திய நாடுகள், குறிப்பா அமெரிக்க தலைமையிலான அந்த G7 நாடுகள் இடுகிற கட்டளைக்கு செண்டனிடுகிற நாடாக நம்முடைய இந்தியாவை மாற்றுகிற அதை நோக்கித்தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவை இட்டு செல்கிறார். இது இந்திய இறையாண்மைக்கு விடுக்கப்படுகிற மாபெரும் கேள்வியாக இருக்கிறது. இதை நாம் கண்டிக்கிறோம். சீஸ்பயர் என்று சொன்னால், போர் நிறுத்தம் என்று சொன்னால் 2 நாடுகளும் இணைந்து வெளியிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்னாடி 3வது ஒரு தரப்பு ஏன் வந்தது? ஏன் அதை ட்ரம்ப் ட்விட்டர்ல முதல்ல வெளியிடணும்? அப்ப இது எல்லாமே ஒரு நாடகமாக இருக்கிறது. எனவே நாட்டு மக்கள் இதை உண்மை அறிய விரும்புகிறார். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்களா, பிரதமர் மோடி நாட்டு மக்கள் கிட்ட பேசுறாரா அப்படிங்கறத இனிவரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மிக்க நன்றி.